திரேதா யுகத்தில் மக்களோட மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுமா? அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா அது திரேதா புருஷனோட சுபாவத்தின் படி தான் இருக்கும். திரேதா புருஷர் பார்க்கறதுக்கு ஒரு வீரனை போல இருந்தாலும் அவர் யாக காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால இந்த யுகத்தில் அதீதமான யாகங்கள் பண்ணப்பட்டிருக்கு. யாகங்கள் மூலியமாக தான் இறைவனை நம்ம வழிபட முடியும் அப்படின்றது மனசில் நினச்சி எல்லாருமே பல விசித்திரமான அற்புதமான யாகங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த யுகத்தில் தன்னோட கடமை தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம கடமை தவறாமல் இருந்தோம் அப்படின்னாலே நம்ம தர்மத்தின் படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப கடமை தவறாமல் ரொம்ப கண்ணியமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த யுகத்தில் தான் பிராமணர்கள் அதீதமான யாக காரியங்களுக்கு முன் வந்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த யாகங்கள் பண்ணுறது தான் பிராமண லட்சணம் அப்படின்றது அவங்க உணர்ந்துருந்தாங்க. இந்த யுகத்தில் ராமாவதாரம் அப்படிங்கிற அவதாரம் மகாவிஷ்ணு எடுத்திருந்தார். ஏன் அப்படின்னா இந்த திரேதா புருஷரோட சுபாவத்துக்கு எதிர்மறையாக இருந்த சுபாவத்தில் இருந்த அசுரனான ராவணனை அழிக்கிறதுக்கு அந்த மகாவிஷ்ணுவே ராமாவதாரம் எடுத்து வந்திருந்தார்.